ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆஷாஸ் பேப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான சாஃப்டான அதிரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு பச்சை அரிசி தான் நமக்கு தேவை. இன்றைக்கி நான் 1 கிலோ பச்சை அரிசியை ஓவர் நைட்டு ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 2 hours ஊற வச்சா கூட ஓகே தான். நம்ம ஊற வச்சதுக்கு அப்புறம் இது போல் ஒரு காட்டன் டவலில் அந்த ரைஸ் எல்லாம் கொட்டிட்டு ஒரு 2 hours அப்படியே வச்சுருங்க. 2 hours வாட்டர் மட்டும் ட்ரை ஆகிரும், ரைஸ் ட்ரை ஆகாது. இதோ 2 hours அப்புறம் ட்ரை ஆகிடுச்சு. இது எப்படி ட்ரை ஆகணும்னு நான் காமிக்கிறேன். இப்படி கை வைக்கும்போது அதில் கையில் ஒட்டக்கூடாது, அது மாதிரி ட்ரை ஆகணும். ரொம்ப நல்லா ட்ரை ஆகிடக்கூடாது. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம எந்த ஜல்லடையில் ஜலிக்கலான்னு பார்க்கலாம். இது போல் 3 டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் ஹோல் உள்ளது இருக்கும். இதில் நம்ம 3வது உள்ளதை மட்டும்தான் எடுக்கணும். இது ஃபஸ்ட் உள்ளது, இதில் சின்ன ஹோலாக இருக்கும், அதை எடுக்கக்கூடாது. இது செகண்ட் உள்ளது, அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது தேர்ட் உள்ளது, இதுதான் கரெக்டான சைஸில் இருக்கும், இதை எடுத்துக்கோங்க. அப்புறம் பவுல் மாவு அரைச்சி வைக்கிறதுக்கு அது கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் பெரிய சைஸு பவுலாக எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ப்ராப்பராக அரைச்சி எடுத்துடலாம். ஒரு பேட்ச் அரைச்சதுக்கப்புறம் அதில் வர மீதி ரைஸையும் அகெயின் மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட இன்னும் கொஞ்சம் ரைஸ் போட்டு அரைச்சிடலாம். இது போல் எல்லா மாவும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை கை வைக்கும்போது கொஞ்சம் திருன்னு இருக்கணும், ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. அதுதான் கரெக்டான பக்குவம். இதில் 1 டேபிள்ஸ்பூன் பாப்பி சீட், ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, ரொம்ப நிறைய போடக்கூடாது, கொஞ்சமாக ஏலக்காய் தூள், இது மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 1/2 கிலோ சர்க்கரை போதும். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு 100 கிராம் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டால் போதும். ஜாஸ்தியாக போட்டால் ரொம்ப இனிப்பாகிரும். இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 கிலோ சர்க்கரை எடுத்தனால 1/2 டம்ளர் வாட்டர் போதும். ஜாஸ்தியாக போடாதீங்க, ரொம்ப தண்ணி ஆகிரும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையெல்லாம் உள்ளே கொட்டிட்டு ஒரு கம்பி பதத்துக்கு பாகு ரெடி பண்ணிடலாம். இந்த ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு, போதும் இது பக்குவம். இதை அப்படியே எடுத்து மாவில் கொட்டிடலாம். சூடோடு அப்படியே கொட்டுங்க, ஆறிடக்கூடாது. அதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் விடணும். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும், கை விடாமல் மிக்ஸ் பண்ணணும். சூடு ஆறுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா மாவும் மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சின்ன பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஃபுட் ரேப் வச்சு ரேப் பண்ணி ஒரு 2 days வெளியில் வைக்கலாம். 2 days வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும். மினிமம் 1 டேவாவது வைக்கணும். 2 டேஸ்க்கு அப்புறம் நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில். நம்ம அதிரசம் ஷேப்பாக வர்றதுக்காக இது போல் ஒரு பிளேட்டும் இது போல் ஒரு பவுலும் வேணும். நீங்கள் எதை மெட்டல் பிளேட்டும் மெட்டல் பவுலும் எடுத்துக்கலாம். இது போல் ஒரு சின்ன உருண்டை எடுத்துட்டு அது மேலே இப்படி பவுல் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷேப் வந்துடும். அதுக்கு சென்டரில் ஒரு ஹோல் போடணும். இது போல் ஹோல் போட்டுட்டு அப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது. ஆயிலில் போட்டு திருப்பி போட்டுடலாம். இதோ நம்மளோட அதிரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது போல் எல்லா மாவும் போட்டு எடுத்துக்கலாம். இதோ சாஃப்டான அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட் என்னன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.